உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய நாளிலே நாம் 6ஆம் தேதி அக்டோபரிலிருந்து 12ஆம் தேதி அக்டோபர் வரைக்குள்ள காலகட்டங்களிலே ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குது என்று கணிக்கப் போகிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருந்த சுக்கிரன் இந்த வாரம் 10ஆம் தேதி அன்று கன்னிராசிக்குள்ளே செல்ல போகிறார். சந்திர பகவான் 12க்குரியவரானவர் இந்த வாரத்திலே மேஷராசியிலிருந்து மிதுன ராசி வரை தன் பிரயாணத்தை பரணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதொரு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் என்ன காரியம் செய்யணும்னு யோசிச்சிங்களோ அதெல்லாம் இந்த வாரம் வெற்றிகரமாக செய்வீர்கள். நல்ல சந்தோஷங்கள் பெருகக்கூடியது. பலன்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள் என்ற ஊக்கத்துடன் நீங்கள் இந்த வாரம் பயணிக்கலாம். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையப்போவதற்கு சுக்கிரனின் சேர்க்கை உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளார சூரியனுடன் சேர்கிறது. மனதிலே கவலை வந்தாலும் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருப்பது குருவால் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு காரணத்தினாலே குருவின் அருளாலே முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளுக்கு வாய்ப்பாக அமையும். அதனால் வெற்றி முயற்சிக்கு பின்னே வந்து சேரும் அப்படிங்கிறது தெரிகிறது. கொஞ்சம் முயலாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களால் வெற்றி கொள்ள முடியாது என்பதனாலே கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க, வெற்றி உண்டாகும். ராசியின் நேரடி பார்வைக்கு ராகு இருக்கிறது. உங்களுக்கு எந்த வேலை கலத்திரம் மூலிமா செய்யணும், எந்த வேலை மற்றவங்க மூலிமா செய்யணும், எந்த வேலை குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யணும்னு அழகாக பிரித்து கொள்ள வேண்டியதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசியின் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சில பயங்கள் இருந்தாலும் சூரியனாலும் சுக்கிரனாலும் பார்க்கப்படுவதனாலே 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கப்படுவதனாலே கொஞ்சம் மனக்கவலைகள் இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கும். தெளிவான சிந்தனைகள் எப்போதும் வாழ்க்கையிலே வெற்றி பாதையை நோக்கி செல்ல வைக்கும் அப்படிங்கிற கோட்பாட்டின்படி நீங்கள் இந்த வாரத்திலே அழகாக ஒரு விஷயத்தையும் சாக் அவுட் பண்ணும்போது இந்த 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அதாவது துலா ராசி மேலும் தனுசு ராசி மேலும் கும்பராசி மேலும் குருவின் பார்வை விழுவதனாலே, லாபத்திலிருந்து விழுவதனாலே உங்களுக்கு எதிர்பாராத வரவுகள் பலதும் உண்டு என்பதை தெரிவித்துள்ளோம். இந்த வாரம் 10ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி இருப்பதனால் சங்கடங்களை எல்லாம் அறுத்தெறியக்கூடிய வல்லமை பெற்ற விநாயகருடைய வழிபாடு முக்கியமானதாக ஆகிறது. அதனாலே இந்த வாரம் முக்கியமான விநாயக வழிபாடான இந்த சங்கடகரத்தை செய்யுங்கள். அருகம்புல்லை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சாயங்கால வேளையில் சாத்திவிட்டு ஒரு 3 சுற்றி நெய் விளக்க போட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு வரும்போது நீங்கள் எப்பேற்பட்ட மலையையும் தகர்த்து எறியக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே டெடிக்கேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அந்த டெடிக்கேஷனை இந்த வாரம் அவசியம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.